ஔவையார் காலத்தில் பெரும் பஞ்சம் நிலவியது. இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ். நான் உங்கள் வெங்கடேசன். அப்போது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான காரியை காரி ஆசான் என்றும் திருமுடிக்காரி என்றும் அழைத்தனர் அக்காலத்தவர். காரி அதியமானின் அரசில் இருந்த ஒரு சிற்றரசராக இருந்து வந்தார். அப்பஞ்சத்தில் துயருற்ற ஏழை எளியவர்களுக்கு தனது வரிப்பணத்தில் அதியமானுக்கு செலுத்த வேண்டிய நெல்லை வாரி வழங்கினார். அப்போது அங்கு வந்த அதியமானின் வரி வசூல் செய்யும் அதிகாரிகள் காரியை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்தனர். அது கண்டு வெகுண்ட பொதுமக்கள் அதியமானின் கோட்டை மதில் சுவரை இடித்து காரியை விடுதலை செய்ய முயற்சி செய்தனர். அப்போது அங்கு வந்த ஔவையார் காரியை நாம் விடுதலை செய்து கொண்டு வருவோம் என உறுதிமொழி அளித்து சென்று அதியமானிடம் பேசுகிறார். அப்போது ஔவையார், மக்கள் நன்றாக வாழ்ந்தால்தானே அரசும் வாழும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்பதை மறந்தாயா? குடிகள் நன்றாக இருக்கும் வரைதான் அரசு நன்றாக இருக்கும். அக்குடிமக்கள் நன்றாக இருக்க நீ செய்ய தவறியதைத்தான் காரியாசான் செய்தான். நீ அவனை கைது செய்யலாமா என்று கேட்கிறார். அது கேட்ட அதியமான், உங்கள் அறிவுரைகள் எமது அகக்கண்களை திறந்தது. இப்போதே காரியாசானை விடுதலை செய்ய சொல்லுகிறேன் என்றான். அப்போது ஔவையார், இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இருந்தபோதும் உத்தமர்கள் இருந்தபோதும் மழை ஏன் பொழிய மறுக்கிறது என்று இயற்கையை பார்த்து ஒரு பாடல் பாடுகின்றார். நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில். நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கு இறைக்கும் நீர் வாய்க்கால் வழியோடி ஆங்காங்கிருக்கும் புல்லுக்கும் ஆகுமாம். அதுபோல நல்லவர் ஒருவர் உலகில் இருந்தால் அவரை காக்கும் பொருட்டாக உலகிற்கே மழை பொழியும். இப்படி அவர் பாடிய உடனே மழை கொட்டி தீர்த்தது. அவரது தமிழுக்கு அவ்வளவு வன்மை இருந்தது. பஞ்சபூதங்களை ஆளும் வல்லமை தமிழுக்கு உண்டு. அதை பாடும் புலவர்களுக்கும் உண்டு. அக்காலத்தில் அறம் பாடியே அநீதியை அழித்தவர்கள், இயற்கையும் சரி செய்தவர்கள் தமிழ் புலவர்கள். நன்றி. நான் உங்கள் வெங்கடேசன்.